எல்லாருக்கும் ஹலோ, உங்கள் பிஜி லைஃப் கைட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராசி மண்டலம் 12 ராசின்னு சொல்கிறாங்களா, அது எப்படி உருவாச்சு, நம்ம வேதிக் சிஸ்டமில் என்ன ஃபாலோ பண்ணுறோம், நம்ம இந்தியாவில் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 12 ராசி இருக்குது அப்படின்னு. இந்த ராசி எப்படி வருது அப்படின்னா, நான் என்னுடைய பிக் பேங் தியரி வேதிக் ஆஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து சொல்லியிருப்பேன் நட்சத்திரங்கள், இந்த கேலக்ஸி, இந்த சோலார் சிஸ்டம்லாம் எப்படி உருவாகுதுன்னு. ஸோ சோலார் சிஸ்டம் எப்படி உருவாகுது அப்படின்னா, கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்றா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் கண்டென்ஸ் ஆகும்போது இந்த சோலார் சிஸ்டம்ங்கிறது வந்து வருது. ஓகேவா, சோலார் சிஸ்டமில் 9 பிளானட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். சன்னு வந்து மையமாக வச்சு சுற்றும். சன் இஸ் தேர் இன் தி சென்டர். டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் சன் இந்த கிரகங்கள் எல்லாம் அப்படி எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றுது அப்படிங்கிறத நம்ம சயின்ஸில் படிச்சிருக்கோம். ஓகேவா, ஜோதிடத்தில் எப்படி வந்து இதை அணுகுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்போ வந்து ப்ரெசன்ட் வியூக்கு போயிடுவோம். ப்ரெசன்ட் வியூவில் பாருங்கள், நம்ம இப்போ வந்து மில்கி வே கேலக்சியில் இருக்கோம். மில்கி வே கேலக்சியில் வந்து தான் சோலார் சிஸ்டம்ங்கிறது இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அந்த கதையெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு, சோலார் சிஸ்டமில் 9 நவகிரகங்கள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோலார் சிஸ்டமில் வந்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, சூரியனை வந்து சென்டராக வச்சு அதை சுற்றி கிரகங்கள் சுழலுதுன்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். இது பேர் என்னென்னா ஹீலியோசென்ட்ரிக் தியரி. ஓகே, ஆனால் இப்போ நம்ம வாழ்கிறது எங்கே அப்படின்னா பூமியில் தான். இப்போ ஜோதிடத்தில் வந்து அப்போது நம்ம அனலைஸ் பண்ணும்போது பூமியை தான் மையப்பகுதியாக வச்சு, ஏர்த்தை வந்து சென்ட்ரிக் பாயிண்ட்டாக வச்சு அதில் இருந்து பிளானட்ஸ் எப்படி எந்தெந்த கட்டத்துக்கு மாறுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து வேதிக் ஆஸ்ட்ராலஜி. வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜியோசென்ட்ரிக் தியரி. ஜியோ அப்படின்னாலே ஏர்த்தை மையப்புள்ளியாக வச்சு சுற்றி கிரகங்களை அமைத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, பாருங்கள், அந்த மாதிரி வச்சு 12 செக்மெண்ட்ஸாக பிரிக்கிறாங்க. இந்த 12 செக்மெண்ட்ஸை தான் பிரித்து ராசி அப்படின்னு வந்து சொல்ல போகிறாங்க. அதோட தமிழ் டெக்ஸ்ட்டு தான் இது. அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு சில நட்சத்திரங்கள் சொன்னேன். ஒரு சில நட்சத்திரங்களுடைய கூட்டு, ஒரு சில நட்சத்திரங்களை வந்து ஒன்றா சேர்க்கும் பொழுது ஒரு சில அம்சங்கள், ஒரு சில பிக்சர்ஸாக வந்து அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம கடகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அது நண்டு மாறி இருக்குது. அந்த நண்டு வடிவத்தை கொண்ட அந்த விண்மீன்கள் அப்படியே ஒரு சேர இணைத்து இதை வந்து ஒரு ராசியாக வந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து 12 ராசிகள், 12 டிஃப்ரெண்ட் ஆர்கிடைப்ஸ், 12 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வந்து அதாவது 12 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து பல விண்மீன்களை வந்து பல நட்சத்திரங்களை வந்து ஒரே ஒரு கூட்டாக அமைத்து அந்த மாதிரி உருவானது தான் வந்து ராசி. ஓகேவா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சர்க்கிள். ஓகேவா, சர்க்கிளுங்கிறது 360 டிகிரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 360 டிகிரியை 12 பாகுபாடுகளாக நம்ம பிரிக்கும்பொழுது 30 டிகிரி வந்து வரும் இல்லையா? அதை வந்து தான் நம்ம வந்து ஜாதக கட்டமாக போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். வான் மண்டலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ஸ்கை வந்து ஒரு ரவுண்டாக தெரியும், 360 டிகிரி. அதை 12 செக்மெண்ட்ஸாக பிரிக்கும்போது 30 டிகிரிஸ். அதை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதை தான் வந்து நம்ம ஜாதக கட்டம்னு சொல்கிறோம். இதுதான் வந்து விஷயம். பாருங்கள், இதில் வந்து நம்ம மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் எப்படி இந்த ஸ்கையில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து நம்ம ஜாதக கட்டமாக இங்கே வந்து கொடுத்துருக்கோம். இதை தான் வந்து நம்ம ஜாதக கட்டம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம பூமியை சென்ட்ரிக் பாயிண்ட்டாக வச்சு கிரகங்கள் ஒரு ராசி கட்டமும் மாறும்பொழுது எப்படி மாறுது அப்படின்னு ஜாதக கட்டத்தில் நம்ம பிறந்த நேரத்துக்கு என்னென்ன கிரகங்கள் வந்து அந்தந்த இடத்துல இருந்ததுங்கிறத வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, தம் ரூலே என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசிக்கும் ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த பிக் பேங் தியரியில் வந்து பார்த்துருப்போம். ஒரு பஞ்சபூதங்கள் அதை வந்து ஆளுமை செய்துன்னு. அதே மாதிரி கிரகங்களுக்கும் ஒரு சில குணங்கள் உள்ளது அப்படிங்கிறது நம்ம அங்கே பார்த்துருப்போம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சன், சூரியன் அண்ட் சந்திரன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டாப்பில் இருக்கும். அதனால தான் வந்து அதை ஒரு வீடாக நமக்கு வந்து ஒரே அதாவது சூரியனுக்கும் ஒரு வீடு தான், அதே மாதிரி சந்திரனுக்கும் ஒரு வீடு தான். இந்த 2 கிரகங்களுக்கும் ஒரே ஒரு வீடை வந்து கொடுத்து அதிலிருந்து தான் தொடங்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், நியர்பை இருக்கிறது வந்து புதன், அதுக்கு 2 வீடுகளை கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? சூரியனுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிம்மம், அதுக்கடுத்து வந்து சந்திரனுக்கு கடகம், அதுக்கு ஒரு 30 டிகிரி, அதுக்கடுத்து வந்து மிதுனம், கன்னி, ரெண்டுமே புதனுடைய வீடுகள், அதுக்கு வந்து ஒரு ஒரு 30 டிகிரி. அதுக்கடுத்து சுக்கிரன், ரிஷபம் அண்ட் துலாம், அதுக்கு 30 டிகிரி. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து செவ்வாய், அதுக்கு 2 வீடுகளை கொடுத்துருக்காங்க, மேஷம் அண்ட் விருச்சிகம். அதுக்கடுத்து குரு, மீனம் அண்ட் தனுஷு. ஃபைனலாக சனி, கும்பம் அண்ட் மகரம். இப்படி தான் வந்து பிரிச்சிருக்காங்க. ஒரு கிரகங்களுக்கும் ஒரு சொந்த வீடுகள் இருக்குது. இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ராகு கேதுவுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. ராகு கேது எங்கெல்லாம் உட்காருதோ அதை தான் வீட்டாக நினச்சி எடுத்துக்கும். அந்த வீட்டின் அதிபதி போல் செயல்படும். இவ்வளோ தான் வந்து விஷயம். ஸோ இப்படி தான் 12 ராசிகள் நமக்கு உருவாயிருக்கு. 12 ராசிகளுக்கும் ஒரு கிரகங்கள் ஆளுமை செய்து அதை வந்து தான் சொந்த வீடாக எடுத்துக்குது. எப்போல்லாம் வந்து கிரகங்கள் தான் சொந்த வீட்டில் இருக்கோ நல்ல வலிமையோடு இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிரகங்கள் ஒரு ராசிக்கு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால அதை இன்னொரு வகையாகவும் சொல்லுவாங்க. வீட்டு அதிபதிகள், அந்த வீட்டை ஆளும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு அதிபதினா ஒன்றுமே இல்லை. இப்போது விருச்சிகத்துக்கு வீட்டு அதிபதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அதே மாதிரி கும்பத்துக்கு வீட்டு அதிபதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி. இது ஒரு வீடுகள் தாண்டி இன்னொரு வீட்டில் போய் அமரும்பொழுது ஒரு சில பலன்கள்லாம் வரும். அது என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இவ்வளோ தான் கைஸ். நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறது சிட்ரியல் ஜோடியாக் சிஸ்டம். 12 ராசிகள் 30 டிகிரிகளாக பிரிஞ்சு 360 டிகிரிகளாக வான்மண்டலத்தில் இருக்குது. இவ்வளோ தான். தட்ஸ் இட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லக்னம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரங்கள்னா என்ன, எப்படி இதெல்லாம் பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அன்டில் தென் ஸ்டே டியூன், டேக் கேர், பை.